நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த குமாரபாளையம் அருகே உள்ள வட்டமலை குள்ளங்காடு பகுதியைச் சேர்ந்த கூலி வேலை செய்து வரும் பத்மநாபன் மகேஷ் தம்பதிகள். இவர்களுக்கு வேணி, தீபா உள்ளிட்ட 3 மகள்கள் மற்றும் முருகன் என்ற ஒரு மகன் உள்ளனர். மூத்த 2 மகள்களுக்கும் திருமணம் நடந்துவிட்டது. இந்த நிலையில் 6ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு தனது அக்காள் வீட்டில் தங்கியிருந்த அவரது 3வது மகள் 14 தனது வீட்டில் தங்கியிருந்த பத்மநாபனின் 3வது மகளை அக்காள் கணவர் சின்ராஜ் என்பவர் பாலியல் வல்லுறவு செய்துள்ளார். இதனை அறிந்த சின்ராஜின் நண்பர்கள் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த குமார், வடிவேல், சுந்தரம் உள்ளிட்டவர்கள் சிறுமியை மிரட்டி பாலியல் வல்லுறவு கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வீட்டு வேலைக்கு சென்ற சிறுமியை அந்த வீட்டின் உரிமையாளர் உள்ளிட்ட பன்னீர், மூர்த்தி, கண்ணன், அபி, கோபி, நாய்சேகர், சங்கர், சரவணன் ஆகியோர் தொடர்ந்து மிரட்டி உறவு வைத்துள்ளனர். இதுகுறித்து பெற்றோரிடம் சிறுமி கூறியதை அடுத்து கடந்த 19/2/2021 மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் ரஞ்சித பிரியாவிடம் பத்மநாபன் மகேஷ் தம்பதி ஆகியோர் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் தீவிர விசாரணை செய்த DCWO ரஞ்சித பிரியா நேற்று இதுகுறித்து திருச்செங்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஹேமாவதி சம்பவத்தில் தொடர்புடைய 12 பேரில் 11 பேரை கைது செய்து திருச்செங்கோடு புறநகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து வருகிறார். தலைமறைவான ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இல்ல அவர் 50